ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பர்சனல் லோனு மொபைல் மூலமா அப்ளை பண்ணணும் சார். ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ்ல எனக்கு கிடைக்கணும் சார். மினிமமாக ஒரு 10,000லேருந்து 20,000த்துக்குள்ள வாங்கன்னு நினைக்கிறவங்க. இது ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயோட ரெஜிஸ்டர்டு கம்பெனி தான் இது. ஸ்மார்ட் காயின்ன்ற கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின சேல்ஸ் பண்றாங்க. ரூ. 10 கூட கோல்டு காயின் சேல்ஸ் பண்றாங்க. கோல்டு நீங்க ஆப் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலான்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களோட சிபில் ஸ்கோர வந்து இவங்க வந்து மெயின்டெயின் பண்ணி வராங்க. உங்களோட சிபில் ஸ்கோர் டவுன் ஆகுதுன்னா, அவங்களே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த ஆப் தான் பார்த்தீங்கன்னாக்கா, ஓலின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சௌரவ் கங்குலி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லோன் ஆப்ப பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு. இந்த லோன் ஆப்ல கங்குலியே வந்து சொல்லியிருக்காரு. கிரிக்கெட் வீரர் கங்குலி வந்து சொல்லியிருக்காரு. அந்த லோன் ஆப்ப பத்தி எப்படி இருக்கு? இதற்கு லோன் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்? பர்சனல் லோன் எப்படி அப்ளை பண்ணலாம்? உடனடியா கிடைக்குமா? என்னன்றத டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆப்ப பத்தி பார்த்தீங்கன்னாக்கா, Play Storeலயே இருக்கு. லோனு, கிரெடிட் ஸ்கோர் அனைத்தையுமே செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில வந்து கங்குலி சாரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது குடுத்துருக்காங்க, ரிவ்யூ குடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, 4.6% அதாவது ஸ்டார் ரேட்டிங் குடுத்துருக்க ஒரு சூப்பரான ஆப் தான். இப்போ 4,00,00,000 பேரு கிட்ட இத யூஸ் பண்ணாங்கன்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த ஆப்ல நம்ம லோன் வாங்கலாமா? பர்சனல் லோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் 5 லேக்ஸ் வரைக்கும் குடுக்குறாங்க. எந்த ஒரு கொலாட்ரலோ எதுவுமே தேவையில்ல சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களோட சேலரி ஸ்லிப் இருந்ததுனாக்கா, 5,00,000 வரைக்கும் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நோ சேலரி ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லாம உங்களோட பான் கார்டு, உங்க ஆதார் நம்பர் அழிச்சு நீங்க உங்களுக்கு லோனும் குடுக்குறாங்க. அதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் சொல்லுவாங்க. அது வந்து நீங்களோட செக் பண்ண சொல்ல உங்களுக்கே தெரியும். இந்த லோன்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ் என்னன்றத டீட்டெயில்டா குடுத்துருக்காங்க. இது வந்து 3 குரோர்ஸ் கிட்ட இந்தியன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. 3,00,00,000 பேர் கிட்ட யூஸ் பண்ணாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெஜிஸ்டர்டு கம்பெனி. 100% டிஜிட்டல் லோனு. அப்ளிகேஷன் ஜர்னி எதுவுமே கிடையாது. நோ கொலாட்ரல், நோ பேப்பர் ஒர்க் சொல்லியிருக்காங்க. மினிமம் ரீபேமெண்ட் 2 மந்த்லேருந்து மேக்ஸிமம் 24 மந்த் வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஃப்ளெக்ஸி இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1.5% பெர் மந்த் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28% வரைக்கும் இருக்கும். மினிமம் வந்து 12லேருந்து 28 சொல்லியிருக்காங்க. ஏபிஆர் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்தோம். ரிவ்யூலயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.6 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. நம்ம ரிவ்யூ வந்து லேட்டஸ்ட் இல்லாம, கரண்ட்ல இல்லாம நம்ம லேட்டஸ்ட்டா என்ன இருக்குன்றத செக் பண்ணணும். ரிவ்யூல மோஸ்ட் ரீசென்ட்னு குடுத்துட்டு அப்ளை குடுத்தீங்கன்னாக்கா, 6/5/2025 ஜூன் 5ஆம் தேதி அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு நல்ல ஆப்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கஸ்டமர் சப்போர்ட் இல்ல. நான் அப்ளை பண்ணி 3 நாளுக்கு மேல ஆகுது சார் ஆப்ல. எனக்கு இன்னும் சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஒவ்வொருத்தருக்கு கிடைச்சிருக்கு, ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கலன்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. இதில நீங்க லோன் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னாக்கா, என்ன பொறுத்தவரைக்கும் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு எமர்ஜென்சி எதனா தேவை இருக்குன்றவங்க மட்டும் இந்த லோன் ஆப்பை யூஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த லோன் ஆப்லாம் யூஸ் பண்ணுறத தவிர்த்துறது நல்லது. பேங்க்ல லோன் வாங்கத்தான் பெஸ்ட்டு. நீங்க சேவிங் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. கவர்மெண்ட் நேஷனலைஸ்ட் பேங்க்ல வாங்கத்தான் மிக சிறந்த ஒரு வழி. அப்படி இல்ல எமர்ஜென்சி பர்ப்பஸுக்கு தேவைப்படுறவங்க மட்டும் இந்த ஆப் யூஸ் பண்ணி லோன் வாங்குங்க. இதில எப்படி நம்ம அப்ளை பண்ணி லோன் வாங்கலான்றத டீட்டெயில்டான ரிப்போர்ட்டா ஒருத்தர் குடுத்துருக்காரு. அவர் என்னன்னு சொல்லலாம் பார்க்கலாம் வாங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் கெட் ஸ்டார்டட்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். மொபைல் நம்பருக்கு இமீடியட்டாக ஒரு ஓடிபி வரும். ஓடிபி ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். அப்ளிகேஷனுக்கு ஒரு 4 டிஜிட் பின் செட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 4 டிஜிட் பின் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ண பின்ன திரும்ப ஒரு வாட்டி என்டர் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட ஹோம் பேஜில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். லோன் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ்லேயே செக் லோன் ஆஃபர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைலில் இருக்கக்கூடிய சில டேட்டாலாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்பாங்க. கீழே வந்து அக்ரி அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. செக் ஆஃபர்ஸ் கிளிக் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப்லேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2000லேருந்து 8000 வரைக்கும் ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர் வந்து கொடுக்குறதாட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு போதும் அப்படின்னா அப்ளை நான் கிளிக் பண்ணுங்கள். அந்த எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. எந்த விதமான இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த 2000 to 8000 அந்த கேட்டகரியிலே அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இதுவே உங்ககிட்ட இன்கம் வெரிஃபை பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னா கீழே வந்து லோன்ஸ் அப் டு 5 லேக்னு கொடுத்துருக்காங்க. வெரிஃபை யுவர் இன்கம் டு அப்கிரேட் லோன் ஆஃபர் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து இன்கம் வெரிஃபை பண்ணலாம். அப்படின்னா பிஎஃப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம வந்து யூஸ்வலாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கோங்க, இன்கம் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா. அடுத்த பேஜில் நீங்கள் எந்த பேங்க்கில் சேலரி வாங்குறீங்களோ அந்த பேங்க் இதில் வந்து ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து மேலே ஆக்சிஸ் பேங்க் லோடாகி வந்திருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். பேங்க் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் பேங்க்கில் லிங்க் பண்ணிக்கக்கூடிய மொபைல் நம்பர் கேட்பாங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. பேங்க் டீட்டெயில் இந்த மாதிரி லோடாகி வரும். ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் அப்ரூவ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஹோம் பேஜ்க்கு மறுபடியும் வந்துருச்சு. யுவர் ரிக்வஸ்ட் ஃபார் ஹையர் லோன் ஃபெயில்டுன்னு வந்திருக்குது. ரீட்ரை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இன்னொரு வாட்டி ரீட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்ணும்போது எனக்கு ஃபெயில்டுன்னு தான் வந்திருக்குது. இதுக்கு காரணம் என்னோட எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ எனக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஆஃபரை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். ப்ராசஸிங் ஃபீஸில் டிஸ்கவுண்ட் கூப்பன் அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் லோன் அமௌண்ட் கம்மியாக போதும் அப்படின்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ 8000 சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 6879 ரூபா தான் கிரெடிட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 1100 ரூபாய்க்கு மேலே பிடிக்கிறாங்க. கீழே வந்து செக் லோன் கால்குலேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 950 ரூபா, ஜிஎஸ்டி 171 ரூபா, இன்ட்ரெஸ்ட் 300 ரூபான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கீழே வந்து அப்ளை லோன் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான அமௌண்ட் எல்லாம். லோன் அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட பேங்கை வெரிஃபை பண்ணி லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகும். கஸ்டமர் கேர் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன்.